மெல்லிசை மன்னருக்கு மட்டுமல்ல, பாடலை பாடிய எங்கள் இசையரசர் TMS அவர்களுக்கும் கூட அந்த பசுமையான நினைவுகள் இப்போது நெஞ்சில் அலை மோதும். எந்த விதமான நவீன தொழில்நுட்பங்களும் இல்லாத காலத்தில் இசைக்கலைஞர்கள் அத்தனை பேரும் ஒன்றாய் திரண்டு ஒரே சமயத்தில் உருவாக்கிய பாடல். எங்கள் மெல்லிசை மாமன்னரோடு தோளோடு தோள் நின்ற அவருக்கு வயதில் மூத்தவர், சங்கீத தோணியின் 2 துடுப்புகளாய். அவர் ஒரு துடுப்பென்றால் மற்றொரு துடுப்பு எங்கள் மெல்லிசை மன்னர் TK ராமமூர்த்தி அவர்கள். 2 மெல்லிசை மன்னர்களையும் அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். இதோ எங்கள் தமிழ் திரை இசைக்கு பெருந்தொண்டாற்றிய 2 இசை மேதைகள், மெல்லிசை மாமன்னர்கள். மன்னர்களை வாழ்த்தி அவர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்க ராஜ் டிவியின் இயக்குநர்கள் மூவரையும் அழைக்கின்றோம். திரு ராஜரட்னம், திரு ரவீந்திரன், திரு ரகுநாதன். குரூப் ஆன் 3 ரோசஸ் வழங்கும் விருது தமிழ் சினிமா 75 விழாவை, திரை இசை பெருவிழாவை நினைவுபடுத்தும் வகையில் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஒரு சில வார்த்தைகள் இந்த நாளை பெருமைப்படுத்தும் வகையில் உங்கள் குரலில். எல்லோருக்கும் அடியேனின் தாழ்மையான வணக்கம். அதானது நல்ல ரசிகர்கள் இருந்தால்தான் நல்ல கலைஞர்கள் உற்பத்தியாக முடியும். அந்த மாதிரி ஒரு நல்ல ரசிகத்தன்மையும் நல்ல மனிதநேயமும் உள்ள இந்த ராஜ் டிவிக்காரர்கள் அடிக்கடி இந்த மாதிரி நல்ல சில காரியங்களை கலைஞர்களுக்காக எவ்வளவோ சிரமம் எடுத்து அது எந்தவித லாப நஷ்டங்கள் பார்க்காமல் அன்போடு அவர்களை உபசரித்து அவர்களை பெருமைப்படுத்துகிறார்கள். பட் நான் சாதாரண சின்ன பையன். நான் இன்னும் எவ்வளவோ கற்றுக்க வேண்டியிருக்கு. என் அடையாளம் காட்டின ராமூர்த்தி அவர்கள், என்னோடு பாடிய TMS அவர்கள், எல்லாரும் ஈஸ்வரி அவர்கள், சுஷீலா, யாராவது வந்திருக்காங்கன்னு தெரியல. நம்ம ஒரு பேர் என்ன, உன் பேர் என்ன, உன் பேர் கணேஷ் அவர்கள், இவர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. இந்த பெருமையெல்லாம் உங்களை மாதிரி ரசிக பெருமக்களுக்கும் இதை நடத்தும் நல்ல உள்ளம் படைத்தவர்களுக்கும் சேரும் என்று மனித நேயத்தோடு சொல்லிக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, எனது அன்பு நண்பர், இன்னும் அவர் மியூசிக் டைரக்டர் ஆகாமல் இருக்காருன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. யார்? அப்துல் ஹமீத் அவர்கள். அவர் மியூசிக் டைரக்டர் ஆகக்கூடிய திறமை உள்ளவர், எனக்கு தெரியும் அவரை பற்றி. அவரும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கலந்துக்கிறாங்க. அது மாத்திரமில்லை, நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த லக்ஷ்மண் ஸ்ருதியை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் தெரிகிறது. நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருக்குது. வாழ்க இசை உலகம், வாழ்க. எனது அருமை பெரியவர் அண்ணா அவர்கள் உட்கார்ந்திருக்கார். TMS அவர்களுக்கும் எப்பொழுதும் என்னோடு சேர்ந்த கூட்டுறவர் பணியாற்றிய எல்லா இசைக்கலைஞர்களையும் நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன். அவர்களை நினைத்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். வணக்கம். நன்றி நன்றி நன்றி.